நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னை மறைத்து நீர் பேசுகிறதற்கான நன்றி. எல்லா இருதயங்களையும் எல்லா சிந்தைகளையும் ஆண்டவரே இந்த இரத்தத்துக்களை நான் மறைத்து வைக்கிறேன் ராஜா. இருதயமும் செவிகளும் திறந்தவைகளா இருக்கிறதற்காய் நன்றி. என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. மாம்சத்துல எந்த வார்த்தை வரக்கூடாது ராஜா. நீங்க என்ன வார்த்தை வந்திருக்கிற பிள்ளைகளோடு பேசணும்னு விரும்புறீங்களோ அந்த வார்த்தை மாத்திரம் வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. போன மாசம் ஒரு தலைப்புல பேசினேன், ஞாபகம் இருக்கா? என்ன வசனம்னு என்ன பேசணும் ஞாபகம் இருக்கா? இருக்காது. அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். ஆண்டவர் எழுதிட்டாருன்னா எழுதுனதுதான். அப்ப நம்ம துக்கமுகமாகவோ இல்ல வருத்தமாகவோ இருக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்வேன், ஏதாவது சுகவீனம் வந்தா எனக்கு ஒரு நிறைய ஜெபிக்கிற சகோதரிகளோட ஆண்டவர் ஒரு இணைப்பு வச்சிருக்காரு. அப்போ என்கிட்ட தராத சுகம் உங்ககிட்ட இருந்து எனத்துக்கு அப்படி கேட்க சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு சுகவீனம் வந்துச்சுன்னா உடனே சொல்லுவேன், என்கிட்ட தராத சுகம் உங்ககிட்ட எதுக்கு தாங்க அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட அதிக நேரம் கேட்டு நான் பெற்றுக்கொண்ட நாட்கள் உண்டு. போன தடவை நான் போயிருக்கும்போது சிஸ்டர்கிட்ட கூட சொன்னேன், பயங்கரமா வாந்தி பண்ணிட்டு போயிட்டேன். வலி நடுக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போனேன். ஆனால் நான் உடனே எனக்குள்ள அவிசுவாசம் வரும்போது என்ன பண்ணேன்னா, அந்த கழுத்து எனக்கு கொஞ்சம் பெயின் இருக்கும். அப்போ இது ஒன்று மாட்டி வச்சுக்கிட்டு வந்துட்டோம்னா வலி இருக்காதுன்ட்டு ஊதி எல்லாம் வச்சுட்டு மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் கர்த்தர் எந்த விலக்குறையும் இல்லாமல் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தா அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு இந்த வாரம் நம்ம ஹோலி வீக், புனித வாரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இயேசுவோட சிலுவை பாடு தியானங்களை கொஞ்சம் பார்க்கலாம். இதில் அவர் கிறிஸ்தவத்துக்கு மற்ற மதங்கள் பற்றி எப்படியோ கிறிஸ்தவத்தை பொறுத்தவரை கிறிஸ்தவர்கள் அப்படின்னா நமக்கு நான் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன், எனக்கு ரொம்ப வைராக்கியம் இருக்குது, நான் மன்னிக்க மாட்டேன், சொல்லப்போனால் சொரணை அதெல்லாம் இருக்கவே கூடாது. என்ன செய்யணும்? டக்குன்னு இறங்கி போயிடணும். நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? வைராக்கியம் பாராட்டக்கூடாது. அப்படி ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டினாருன்னா இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்க முடியாது, நம்மளை எல்லாரையும் காப்பாற்றிருக்க முடியாது, நம்மளுக்காக ரத்தம் செஞ்சிருக்க முடியாது, சிந்திருக்க முடியாது, நம்ம பாவங்களே அவர் என்ன செஞ்சிருக்க முடியாது, மன்னிச்சிருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம 7 வார்த்தைகள் சொல்லுவேன். வெள்ளிக்கிழமை எல்லாரும் அந்த தியானத்துல கேட்டிருப்போம் இல்லையா? ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொல்லி ஆரம்பிச்சாருன்னா பிதாவே என்ன ஆரம்பிச்சாரு? முதல் வார்த்தை. 7வது வார்த்தைன்னு சொல்லும் போது என்ன சொன்னாரு? பிதாவே என் ஆவியை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எனக்கு ஆண்டவர் இதன் மூலமா கற்றுக்கொண்டு எல்லா வருஷமும் நம்ம அந்த 7 வார்த்தை கேட்டே இருப்போம். நம்மள ஆண்டவர் எப்படின்னா ரத்தம் கொடுத்து கிரயத்துக்கு வாங்கிக்கிட்டார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் என்று அறியீர்களான்னு ஒரு வசனம் இருக்கு. அப்ப என்னன்னா, கிரயத்துக்கு நம்மளை கொல்லப்பட்டோம் அப்படின்னா நம்ம இப்ப இந்த ஒரு வீடு நீங்க யாரும் வச்சிருக்கீங்க அப்படின்னா, சொந்த வீடு வாங்கிட்டீங்கன்னா அதை வாடகைக்கு விட்டீங்கன்னா என்ன ஆணி அடிக்கணும்னா உங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா அது யார் வீடு? உங்க வீடு. ஒரு பிளக்கு புதுசா மாட்டணும்னா ஓனர்கிட்ட கேட்கணும். என்னன்னாலும் என்ன செய்யணும்? ஒரு ஹோல் போடணும் இல்ல பைப்புனாலும் எல்லாம் ஓனர்கிட்ட கேட்போம். வாடகை கொடுக்கும், ஆனா யார்கிட்ட கேட்போம்? வீட்டுக்கு உரிமையாளர் யாரும் அவங்ககிட்ட கேட்போம். அப்ப இந்த என் சரீரம், உங்க ஒவ்வொருடைய சரீரமும் யார் இப்ப கண்ட்ரோல் இருக்கு? கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம். கிரயம் கொடுத்து ரத்தங்கிற கிரயத்தை கொடுத்து நம்ம எல்லாரும் என்ன செஞ்சுட்டாரு? வாங்கிட்டாரு. அப்ப நம்ம யாரை சார்ந்து இருக்கணும்னா கர்த்தரை சார்ந்து இருக்கணும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினார். எப்படி வாழ்ந்து காட்டினார்னா, பிதாவேன்னு ஆரம்பிச்சாரு 7 வார்த்தையில முதல் வார்த்தை. அடுத்த வார்த்தை எப்படி கடைசி வார்த்தை எப்படி முடிச்சாருன்னா பிதாவே. இந்த 7 வார்த்தையில பாத்தீங்கன்னா 3 வார்த்தை ஜெபந்தான். முதல்ல இது பிதாவேன்னு ஆரம்பிக்கிறாரு, முடியும் போது பிதாவேன்னு ஆரம்பிக்கிறாரு, இடையிலையும் என்ன செய்யறாரு? என் தேவனே என் நிலை கைவிட்டேன். அதுவும் என்னதான்? ஜெபம் தான். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் ஒண்ணு விசுவாசம், அடுத்தது ஜெபம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். அப்போ அந்த ஜெபம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம வாழ்க்கையில இருக்கணும். என்னத்துக்கு எடுத்தாலும் ஏசப்பான்னு கூப்பிடணும், இல்ல பிதாவேன்னு கூப்பிடணும். நம்ம இயேசு கிறிஸ்து அப்படித்தானே வாழ்ந்து காமிச்சாரு. பிதாவே அப்படிதான் எல்லாத்துக்கும் கூப்பிட்டாரு. நிறைய வசனங்களை பார்த்திருப்பீங்க. பிதாவே நீங்க கல்விமான்களுக்கு வெளிப்படுத்தாம, இந்த ஞானிகளுக்கு வெளிப்படுத்தாம பாலகருக்கு வெளிப்படுத்திருக்கீங்கன்னு அப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் என்ன செய்யறாருன்னா பிதாவை சார்ந்து இருக்கிறார். வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து ஜெபிக்கிறாரு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யறாரு? ஆண்டவரோடு உறவாடுகிறார். இதுல நம்ம முதல் வார்த்தை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல் வார்த்தை என்ன சொல்லுங்க பார்ப்போம்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறி. எல்லாரும் நேரத்துக்கு கேட்டிருப்பீங்க. எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஆண்டவர் இதன் மூலமா பேசினாருன்னா, இவர் ஜெபந்தான் பண்ணாரு. எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணாரு? பரிந்து பேசி ஜெபித்தார். இப்ப நம்ம எல்லாரும் இப்போ சிஸ்டர் சில பாயிண்ட்ஸை சொன்னாங்க, நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணோம். அந்த தம்பி கூட பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் ஜெபம் பண்ணாரு. அவருக்கு நீங்க ஜெபம் பண்றீங்கன்னு தெரியுமா?
தெரியாது. ஆனா நம்ம பண்றோம், பரிந்து பேசி ஜெபித்தோம். யோபு எடுத்துக்கிட்டீங்கன்னா, யோபு வந்து என்ன செஞ்சாருன்னா நம்பருக்காக ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யுமா, அதாவது இந்த ஒரு ஆட் வரும் டிவியில, 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அப்படிதானே? அப்ப நம்ம அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய கட்டுகள் இருந்தும் ஆண்டவர் நிச்சயமாய் விடுதலை கொடுப்பார். அதனாலதான் நம்ம ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்னு சொல்றோம். அதாவது ஜெபிக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம பிராக்டிஸா வச்சுக்கணும். அதாவது நம்ம வாழ்க்கையில அது இயல்பா இருக்கணும். ஒருத்தர் சொல்லி 1 மணி நேரம் தான் ஜெபிக்கும் அப்படி இல்ல, ஆண்டவரோடு 24 மணி நேரம் 24/7 என்ன செய்யணும், ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருக்கணும். என்ன செய்யணும், பேச்ச சுருக்கு. எப்படி நின்னா உட்கார்ந்தா நடந்தா, ஏசப்பா இதை செய்ய போறேன், இதை வாய்க்க பண்ணுங்க. எந்திக்கும் பொழுதே காலையில என் கைகளின் பிரயாசத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த நாள் உங்களுக்கு பிடித்தமில்லாத காரியம் எதையும் நான் செஞ்சிடக்கூடாது. எந்திரிச்சல இருந்து கண்ணை மூடி தூங்கும் போது, ஏன் தூங்கும் போது கூட அவங்க ஆவி ஆண்டவரோடு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், உறவாடிக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வளர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், முயற்சி எடுக்கணும். சரி, இதுல பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் சொல்றாரு இல்லையா? அப்ப அந்த வார்த்தை ஒருவேளை நம்ம உங்களுக்கோ இல்ல யாருக்கோ தீங்கு ஏற்படுதுன்னு வச்சுக்கணும். யாரோ ஒருத்தவங்க பக்கத்து வீட்டுல இருக்கலாம், எழுத்த வீடா இருக்கலாம். இப்ப சகோதரி சொன்ன மாதிரி அந்த சகோதரன் வந்து இவங்களுக்கு தீமை செஞ்சார் இல்லையா? அப்போ அந்த தீமை செய்யறவங்களுக்கு நான் மன்னிச்சிட்டேன் அப்படி சொல்லுவோம். ஆனா அவங்களுக்காக ஜெபிக்கிறோமா? இப்ப இவங்க சொன்னாங்க, அந்த சகோதரனுக்காக ஜெபித்து நான் ஒரு புதிய பாடம் கொடுத்தேன், பைபிளை கொடுத்தேன்னு சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி நம்மளும் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒருத்தர் நமக்கு தீமை செஞ்சாங்கன்னா அவங்கள மன்னிச்ச மட்டும் இல்லாம அவங்க ரட்சிப்புக்கா எப்படி சகோதரி சொன்னாங்களோ அதே மாதிரி ஜெபிக்கணும். இதற்கு முன்மாதிரியா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாருன்னா வாழ்ந்து காட்டினாரு. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 53ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் எடுத்துக்கிட்டோம்னா, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இதுல மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இந்த இடத்துல மீறுதல்னா என்ன, அக்கிரமம்னா ரெண்டுமே பாவம் தானே. மீறுதல் இதை எடுத்துக்கிட்டோம்னா ஆதியாகமம்ல 3ஆம் அதிகாரம் இதுல பார்த்தோம்னா முதல்ல நம்ம ஆதி பிதாக்கள் யாரு, ஆதாமும் ஏவாள் இருந்தாங்க. 2 பேருக்கும் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தாரு. என்ன கட்டளை கொடுத்தாரு? நான் நினைச்சு பாக்குறேன், கோடிக்கணக்குல மரம் இருந்திருக்குங்க. இங்க வர்றதுக்கு முன்னாலே முதல்ல ஏதேன் தோட்டத்துல அந்த மரம் வந்திருக்கும். மாமரத்துல இருந்து எல்லா மரமும் இருந்திருக்கும். ஆண்டவர் எந்தெந்த பழங்கள்லாம் உருவாக்கும் நினைச்சாரோ அத்தனை மரத்தையும் அந்த ஏதேன் தோட்டத்துல என்ன செஞ்சாரு, வச்சிருந்தாரு. ஒன்ன மட்டும் காமிச்சு சாப்பிடாதுன்னு சொன்னாரு, அப்படிதானே? நம்ம இது ஆண்டவர் கொடுத்த ஒரு சட்டம்னு வச்சுக்கலாமா, சட்டம்னு வச்சுக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, போய் அந்த அம்மா முதல்ல என்ன செஞ்சுச்சு, ஆண்டவர் கொடுத்த அந்த லா சட்டத்தை மீறி அந்த பழத்தை எடுத்து என்ன செஞ்சிருச்சு, சாப்பிட்டுருச்சு. இதுதான் என்னதுன்னா மீறுதல். இதான் என்னது, மீறுதல். ஒரு மீறுதல் நிமித்தமா ஒரு பாவம் வந்துருச்சு, கீழ்ப்படியாமைங்கிற பாவம் வந்துச்சு. அதுதான் என்னதான் நம்முடைய அக்கிரமம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? மீறுதல்னா என்ன? இப்படித்தான் வாழணும்னு கிறிஸ்தவம் நமக்கு, அதாவது நம்ம வேதாகமம் கற்றுக் கொடுக்கும் போது அதை மீறி செய்யும் போது அது என்னதுன்னா மீறுதல் ஆயிருது. அது நிமித்தம் ஒரு பாவம் நமக்குள்ள வருது, கீழ்ப்படியாமை. அந்த ஆதாம் ஏவாள் விழுந்ததுனால இப்ப வரைக்கும் பிறக்கும் போதே ஒவ்வொரு சந்ததிக்குள்ள என்ன செஞ்சே இருக்கு, பாவம் இருக்குன்னு சொல்றோம். ஆனா என்னைக்கு வந்து பிந்தின ஆதாமாகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரோ, வந்து ரத்தம் சிந்தினாரோ, அந்த பாவம் என்ன செஞ்சிருச்சு, நிவிர்த்தி செய்யப்பட்டு விட்டது. நிவிர்த்தி செய்ய, இப்போ டிவில ஒரு மேட்ச் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, கிரிக்கெட்டோ ஏதோ மேட்ச் பாக்குறீங்க, அந்த மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பா இருந்துச்சு. இன்னொரு நாள் அதை ரீடெலிகாஸ்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க, நம்ம திருப்பி பார்க்கும்போது முதல்ல ரிசல்ட் தெரிஞ்சிடும். என்ன தெரிஞ்சிடும்? ஏற்கனவே ஜெயிச்சாச்சுல்ல, அப்ப பார்க்கும்போது விறுவிறுப்பு தெரியாது. ஆனா ரசிச்சு பார்ப்போம். நம்ம அப்படிதான், இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வாழ்ந்து இந்த உலகத்தை ஜெயித்துட்டாரு. நம்ம என்ன செய்யறோம்னா அதே மாதிரி வாழ்ந்து காட்டி அந்த வாழ்க்கையை நம்ம மத்த உலகத்தாருக்கு பிரதிபலிக்க போறோம். எப்படி பிரதிபலிக்க போறோம்னா, எப்படி கிறிஸ்து பிறர் குற்றத்தை மன்னித்து அவங்களுக்காக, அதாவது பரிந்து பேசி ஜெபித்தாரோ அப்படி ஜெபிக்கும் பொழுது, பரவாயில்லையே இவங்கெல்லாம் எப்படி ஜெபிக்கிறாங்களா, அவங்கெல்லாம் மன்னிக்க முடியுதா, அவங்க தவறு செய்யும்போது எப்படி தவறு செய்யும்போது நமக்கு மன்னிக்க முடியும்? அதுக்கு ஆதாரம் என்னது, மூல காரணம் என்னது? அன்பு. வெரி குட். என்னது? அன்பு. ஏற்கனவே யோவான் 3:16 அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவு அன்பு கூர்ந்தார்னா, தான் இருக்கிற ஒரே மகனை கொடுத்து அவரை எவ்வளவு தூரம் இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் இழிவுபடுத்தினாங்க. பாத்தீங்களா? நீங்க அந்த மத்தேயு 26ஆம் அதிகாரம் எடுத்தோம்னா அதுல கடைசி பகுதியில 64-65 வசனம் நினைக்கிறேன்.
அதை எடுங்க, எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அதுக்கு முன்னாடி அதாவது அவரை வந்து என்ன செய்வாங்கன்னா, இவர் யூதருடைய ராஜான்னு சொல்லி இழிவுபடுத்துவாங்க. எப்படி இழிவுபடுத்துவாங்கன்னா, முகத்துல துப்புவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கோலால அடிப்பாங்க. அடிச்சது மாத்திரம் அடுத்தால என்ன பண்ணுவாங்க, இப்ப இவர் சொன்ன மாதிரி யூதருடைய ராஜாவா நீ அப்படின்னு சொல்லிட்டு முள்ளால ஒரு முடிய பின்னி தலையில வச்சு திருப்பி தலையில கோலால அடிச்சு இவரை உண்மையாவே யூதருடைய ராஜாவை ஏத்துக்கொள்ளாம இவரை பரியாசம் பண்றதுக்காக ஒரு கோலை கொடுத்து யூதருடைய ராஜான்னு சொல்லி கிண்டல் பண்றதுக்காக செய்வாங்க. இது மட்டும் இல்லைன்னா சிலுவையில அடிக்கும் போது இவருடைய மேல் அங்கேயே எடுத்து அதை என்ன செய்வாங்க, தங்களுக்குள்ள சீட்டு போட்டார்கள். அதாவது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியார்கள் சொல்லும் பொழுது அவங்க கீழே என்ன தெரியுமா பண்ணாங்க, இவருடைய ட்ரெஸ்ஸை பங்கு போடுறதுக்கு சீட்டு போட்டாங்க. நம்மனா என்ன செய்வோம், எவ்வளவு கெட்ட வார்த்தை தெரியுமோ அவ்வளத்தையும் சொல்லி அந்த ஆளை ஏசிப்போம். அப்படிதானே சொல்லிருப்போமா இல்லையா? என்னெல்லாம் சொல்ல முடியுமோ சந்ததியவே இழுத்து மேல தலைமுறை பூட்டேன் பாட்டேன் எல்லாரும் இழுத்து எவ்வளவு தூரம் ஏச முடியுமோ ஏசிப்போம். புரியுதா? அப்படித்தானே செஞ்சிருப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து வாய் திறவாத ஆட்டை, மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக வாய் திறவாத, அதாவது சத்தமிடாத ஆட்டை போலதான் இருந்தார். ஏன்னா அவருக்கு கண்ணுல யார் தெரிஞ்சிருப்போம் தெரியுமா? என்ன தெரிஞ்சிருக்கும், உங்களை தெரிஞ்சிருக்கும், இன்னும் பிறக்க போறவங்க, ஏற்கனவே பிறந்தவங்க எல்லாரையும் தெரிஞ்சிருச்சா, இந்த மகள் கிறிஸ்துவுக்குள்ள வரணும்ல, அந்த சகோதரன் ஆண்டவருக்குள்ள வரணும்ல, அவன் பாவம் மன்னிக்கப்பட, இப்ப சொன்னாங்களா ஒரு சகோதரன் ஜெயில இருக்காரு 2 கொலம், அவன் பாவமும் மன்னிக்கப்படணும்ல, அந்த சகோதரனும் ஆண்டவரனை ஏத்துக்கொள்ளணும்ல, அவனுக்காகவும் தானே ரத்தம் சிந்தினேன். இப்ப இவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் நான் சொல்லலையே, இன்னும் இவ்வளவு பேர் என்னை ஏசினாங்களே, ஆனா இவங்க எல்லாரும் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும் தானே. ஆனா நான் இவங்களை என்ன செய்ய மாட்டேன், ஏசவே மாட்டேன். அதனாலதான் ஒருவேளை பிதா ரொம்ப அக்கிரமம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தண்டிச்சிடக்கூடாது அப்படின்னு தான் என்ன செஞ்சுட்டாரு, நின்று சொல்லிட்டாரு, பிதாவே இவர்களுக்கு என்ன செய்யறோன்னே தெரியாம செஞ்சிடறாங்கப்பா, தயவாய் மன்னித்துக் கொள்ளுங்கன்னு ரொம்ப இறங்கி என்ன செய்யறாரு, மன்னிப்பு கேட்கிறாரு. இந்த பரிந்து பேச்சு ஜெபிக்கிற ஜெபம் வேதாகமத்துல நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. ஆனா வெறுமனே பரிந்து பேசுங்க, இவர் மன்னிக்க சொல்லி பரிந்து பேசுறது இவர் மாத்திரம் தான். இதுக்கப்புறம் பழைய ஏற்பாடுல ஒரு பரிசுத்தவான் செஞ்சிருக்காரு. இப்ப நம்ம ஆதியாகமம் எடுத்துக்கிட்டோம்னா, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டோம்னா, ஆபிரகாமோட உறவின் முறையா ஒருத்தர் உண்டு. அவர் பேர் யாரு சொல்லுங்க பாப்போம், லோத்து. அவர் யாரு, லோத்து. அந்த லோத்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, சகோதரன், அதாவது இந்த ஆபிரகாம்கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிருப்பார். ஒரு சின்ன மனஸ்தாபத்துல 2 மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம், ஒரு சண்டை வந்த உடனே, இல்ல நீ உன் வழியா போ, நான் என் வழியா போறேன், எதுக்கு நமக்குள்ள சண்டைன்னு 2 பேரும் பிரிஞ்சு போயிருப்பாங்க. லோத்து தனியா தான் போயிருப்பார். அப்படி ஒரு சகோதரன் உங்க விட்டு பிரிஞ்சு போனான்னா நீங்க கொண்டு டச் வச்சுக்க மாட்டீங்க, வச்சுப்பீங்களா? ஆமா, நீ தானே போன, போ உன்பாட நீ பாத்துக்கோ, உனக்கு இனிமேல் என்ன செய்யல, பேச்சு இல்லை அப்படி சொல்லிடுவாங்க. ஆனா இவரு அந்த தங்கி இருக்கிற அந்த இடம் பேரு சோதோம் கோமரா பட்டணம். நீங்க வாசிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும் 18-19 அதிகாரத்துல. அந்த சோதோம் கோமரா பட்டணத்தோட பாவம் கடவுளுடைய சமூகத்து வரைக்கும் சத்தம், அந்த பாவத்தோட கூக்குரல் மேல வரைக்கும் கேக்குது அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் இறங்கி வந்திருப்பாரு. இறங்கி வந்தப்ப இவர்கிட்ட சொல்லியிருப்பாரு, யார்கிட்ட சொல்லியிருப்பாருன்னா ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருப்பாரு, அந்த பட்டணத்தோட பாவம் பெருகிட்டு இந்த பட்டணத்தை அழிக்க போறேன். ஆனா நீங்க இதுல வாசித்தீங்கன்னா 18ஆம் அதிகாரம் 18-19 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை 22 அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு. ஏன் நிக்கணும் அப்படியா? நீங்க உங்களுக்கு நாளை ஏசக்கியா ராஜா மாதிரி நான் நல்லா இருக்கேன்ல, எனக்கு அப்புறம் உள்ளவங்க எப்படி போனான்னு என் கதையை நான் பாத்துக்கிறேன், நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லல. என்ன சொன்னாரு, கர்த்தருக்கு முன்னால நின்றுட்டு மெதுவா கேட்பாரு, 50 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை அழிப்பீங்களா? அந்த பட்டணத்து மேல ஆபிரகாமுக்கு ஒரு பாரம். ஐயோ, அம்பிட்டு பேரும் அழிஞ்சு போயிருவாங்களே, ஐயோ பாவமே, தவறு செஞ்சாங்கதான், ஆனா பாவம்ல, நீதிமான்களையும் துன்மார்க்கரையும் சேர்த்தா நீங்க கொல்லுவீங்க சாமி அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் முதல்ல நின்னாரு. இப்போ நமக்கு ரொம்ப வேண்டியால்னா கிட்ட போய் பேசுவோமா? இப்போ உங்க அப்பாவோ இல்ல உங்க மகளோ ஏதோ ஒரு ரகசியம் சொல்லணும்னா கிட்ட போய் மெதுவா எப்ப அந்த பாருங்க அப்படி சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? அத மாதிரி துன்மார்க்கரோட நீதிமானையும் சமீபமாய் சேர்த்துனா கிட்ட போய் கேட்காரு. இப்படி கேட்டு இருக்காரு, 50 இருந்தா அழிப்பீங்களா, 45 இருந்தா அழிப்பீங்களா, அப்புறம் 30, 40, 30, 20, 10 வரைக்கும் கேட்டாரு. இவருக்கு தெரியும், இவரோட சொந்தக்கார வீட்டுல 4 பேர் தான். யாரு? கணவன், மனைவி, 2 பிள்ளைங்க. மருமக்க மாலை சேர்த்தாலும் கூட 2 தானே வரும். அப்படி கேட்டுட்டு போயிட்டாரு. ஆனா இவர் கேட்கும் போது உருக்கமா ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டாரு, நேரடியா லோத்தை காப்பாத்துங்கன்னு கேட்காம, ஏன்னா இவருக்கு தெரியும் லோத்து நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டுட்டு என்ன செஞ்சுட்டாரு,
போயிட்டாரு, கர்த்தரும் போயிட்டாரு. மறுநாள் ஆச்சு. மறுநாள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த 19ஆம் அதிகாரத்துல 16 வசனத்துல, அதாவது தூதர்கள் 2 பேரும் அந்த பட்டணத்துக்குள்ள போய் லோத்தை சொல்லுவாங்க, இங்க பாரு நான் பட்டணத்தை அழிக்க போறேன், இடத்த காலி பண்ணி உனக்கு யாரும் வேற யாரும் வேண்டியவங்க இருந்தாங்கன்னா கூட்டிட்டு போ அப்படி சொல்லும்போது இவன் தாமதிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படின்னா ஸ்லோவா இருக்கான். ஆனா ஸ்லோவா இருந்த பேரு போறியா அழிச்சிருவா அப்படின்னு கேட்காம சொல்லாரு கர்த்தர். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, இந்த இரக்கம் எப்படி தெரியுமா வந்துச்சு, முந்தின நாள் ஆபிரகாம் ஆண்டவர் முன்னால நின்று துன்மார்க்கரையும் நீதிமானையும் அழிக்கிறது உமக்கு தூரமா இருப்பதாக சொன்னதுனால அவன் மனைவியையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். இவன் லேட் ஆன உடனே இந்த பாரு வாரியா இல்லைன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு தரதரன்னு வெளியே கொண்டு விட்டு ஓடி போயிரு அப்படின்னு செஞ்சுட்டாரு. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. ஆனா ஓடி போகும்போது ஒரு கண்டிஷன் என்ன சொன்னாரு, இதுதான் ஆண்டவருடைய சட்டம், உங்களுக்கு புரியுதா? அதுல என்ன சொன்னாங்க, ஆதாம் ஏவாள்கிட்ட இந்த எல்லாத்தையும் சாப்பிட்டு இதை மட்டும் சாப்பிட்டாரு. ஆனா நமக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொன்னா செய்யணும்னு தோணும். அதான் மனுஷன் மாம்சம் அது. அதே மாதிரி பின்னிட்டு பார்க்காது, இது பெரிய கஷ்டமான வேலையா? பின்னிட்டு பார்க்காதுன்னா நைஸா அந்த அம்மா திரும்பி பார்த்துருச்சு, உப்பு நாய் போச்சு. பாவத்தின் விளைவு, பாவத்தின் சம்பளம். இது என்ன பாவமா? கர்த்தர் சொன்னா கேட்டுதான் ஆகணும். பார்க்க கூடாதுன்னா பார்க்க கூடாது. அப்ப உப்பு தூண் தான் நம்ம வாழ்க்கைங்க. சரியா? சரி, அடுத்தது கிளம்பி போயிட்டாரு. அதே இது அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, சோதோம் கொமோரா பட்டணங்களின் எல்லா அந்த பட்டணங்கள் முழுசும் அழிஞ்சிருச்சா? அவன் மனைவியோ பெண்ணிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாளா? அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, இவர் ஆபிரகாமை நினைத்ததினாலே லோத்துவை தப்ப விட்டான் இருக்கு. உதாரணமா 29ஆம் வசனம், தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை, அவர் லோத்தை நினைக்கல, யார நினைச்சுதான் காப்பாத்தினாரு? ஆபிரகாம் நினைச்சாரு. ஏன் ஆபிரகாம் நினைச்சாரு? முந்தின நாள் அவன் என் முன்னால வந்து நின்னுட்டானே, என் கிட்ட வந்து நின்னுட்டானே. முதல்ல என்ன செஞ்சுட்டாரு? முதல்ல நேரம் நின்னாரு. அதுக்கப்புறம் சமீபமா போயிட்டாரு. இந்த சமீபமா போறதுன்னா பிரசன்னத்துல இருந்தாதாங்க சமீபமா போக முடியும். பிரசன்ன ஆண்டவருடைய பிரசன்னத்துல இல்லைன்னா சமீபமா போக முடியாது, தூரமா போயிருவோம். அவர் முதல்ல என்ன செஞ்சாருன்னா முன்னால நின்னாரு. இப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அப்படித்தான். எப்படி? முதல்ல ஆண்டவர்னால நின்று பழகுவோம். அதுக்கப்புறம் நாளாக ஆக ஆண்டவரோடு இணைந்து வளர 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 சமீபமாய் சேருகிற அனுபவம். அதாவது சாமுவேல நம்ம அந்த ராஜாக்கள் அந்த சாமுவேல் எல்லாம் வாசித்தீங்கன்னா, அதாவது சாமுவேல் ஏலியோட அந்த ஆலயத்துல வளர்ந்தான்னு சொல்றோம். ஆனா சில மொழிபெயர்ப்புல சாமுவேல் தேவனுடைய பிரசன்னத்திலே வளர்ந்தான். ஆங்கிலத்துல சொல்லி he grew in the presence of the Lord. அதாவது பிரசன்னத்துல வளர்றதுக்கும் ஆலயத்துல வளர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏழு பிள்ளைகளும் ஆலயத்துல தானே வளர்ந்தாங்க. என்ன அட்டூழியம் பண்ணாங்களா இல்லையா? கர்த்தருக்கு விரோதமான பாவம் பண்ணாங்க, எல்லா தப்பும் பண்ணாங்க. பண்ணாத தப்பே இல்லை. ஆண்டவரே அந்த சந்ததியை அழிச்சு போட்டாரு. அந்த அளவுக்கு தவறு செஞ்சாங்க. ஆனா அதே சர்ச்சில தான் யாரு வளர்ந்தா? சாமுவேல் வளர்ந்தான். ஆனா சாமுவேல் வளர்ந்தது பிரசன்னத்துல, ஏலியின் பிள்ளைகள் வளர்ந்தது ஆலயத்துல. சோ ஆலயத்துக்கு போனா மட்டும் போதாது, பிரசன்னத்திலே பிள்ளைகளை பழக்குகிற அனுபவம் தாய்மாருக்கு வேணும். இந்த அம்மா சர்ச்சில், அதாவது பிள்ளைய கொண்டு கோயில விட்டு சும்மா இருந்திருக்கும்னு நினைச்சிருக்கீங்களா? அண்ணாளு எப்படி நெடுமலங்கால நின்று பிள்ளைய பெற்றாலோ அதே மாதிரி நெடுமலங்க என் பிள்ளைய காப்பாத்துங்க. அவளுக்கு ஏலியின் பிள்ளைகளை பத்தி தெரியாம இருந்திருக்குமா? ஊர் பூரம் தெரிஞ்சிருக்கும், அந்த மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த அம்மா முழங்கால நின்று என்ன செஞ்சிருச்சு? ஏலியின் பிள்ளை மாதிரி என் பிள்ளை வளர்ந்துடக்கூடாது, 10ஓட 11 என் பிள்ளை வளர்ந்துடக்கூடாது. ஐயா, உங்களுக்காக நான் நேர்ந்து இந்த பிள்ளைய பெத்து எடுத்து கொண்டு வந்து விட்டுருக்கேன். அப்படிதானே? 2 வயசுல பால் மறக்க பண்ணிட்டு ஒரு பிள்ளைய கொண்டு கோயில கொண்டு விடணும்னா அது எவ்வளவு பெரிய தியாகம். எத்தனை வருஷம் கழிச்சு அந்த பிள்ளை பெத்திருக்கு. அந்த பிள்ளைக்காக அந்த அம்மா எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கு, எவ்வளவு ஏச்சு பேச்சும், எவ்வளவு அவமானங்களை சகிச்சிருக்கு. நானா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லாம அந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு? நேரா போய் ஆலயத்துல விட்டுச்சு. காரணம் என்ன தெரியுமா? இந்த அம்மாவோட முழங்கால் அவனை பிரசனத்துல வளர்த்துச்சு. அதே மாதிரி இந்த ஆபிரகாமோட அதாவது சமீபம்னா என்னன்னா ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற அனுபவம். அந்த அனுபவம் லோத்தை காப்பாச்சு. நிறைய ஒவ்வொரு சனிக்கிழமை மாசம் இங்க ப்ரேயர் பண்றீங்க, நிறைய ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டுக்கு ஜெபம் பண்றீங்க தானே? நிறைய ப்ரேயர் ரெக்வெஸ்ட் பாயிண்ட சொல்லி ஜெபம் பண்றீங்க. நமக்கு தெரியாது அந்த நீங்க பண்ற ஆட்களுடைய சூழல் என்னன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார்? ஜெபத்தை கேட்பார். நான் போன வாரத்துல ஒரு சாட்சி கேட்டேன். நிறைய சாட்சிகளை கேட்கும்போது ஒரு சில சாட்சிகள் நம்ம மனசுல அதை அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். டாக்டர் லிவிங்ஸ்டன் ஒருத்தர் உண்டு. அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு முன்னாடி ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு ஊழியக்காரர் ஊழியம் பண்ண போயிருக்காரு. உங்களுக்கு தெரியும், ஆப்பிரிக்க ஜனங்கள் முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், அதுக்கு பேர இருண்ட கண்டம். என்ன பண்ணுவாங்களாம்? ஆட்களை கொன்னு சுட்டு சாப்பிட்டுருவாங்க. அவங்களுக்கு அது தெரியாது, நாகரீகமா என்ன தெரியாது. ஒரு தரப்பினருக்கு இரு தரப்பினருக்கு சண்டை வந்தா தோத்து போறவங்களை கொன்னு சுட்டு
சாப்பிட்டுவாங்க. ஒரு மிஷினரி அங்க போயிருக்காரு, அவர் எவ்வளவோ கடினமா அவங்களுக்கு அந்த அந்த இதெல்லாம் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணி அவருக்கு முடியல. ஆனா அந்த எந்த மிஷின் அவங்களை அனுப்பிச்சு அந்த மிஷனுக்கு போய் தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொண்டாராம். இப்படி இருக்காங்க, என்ன செய்யனே தெரியல அப்படின்னு. இந்த பாரத்தை பகிர்ந்து கொள்ளும் போது கேட்கறது யாருன்னா டாக்டர் லிவிங்ஸ்டன். அவர் அதை கேட்டுட்டே இருந்துட்டு, நான் அந்த இடத்துக்கு போய் ஆண்டவருடைய ஊழியம் சொல்லி அவர் MBBS டாக்டர் முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு என்ன செஞ்சாராம், ஊழியத்துக்கு போனாராம். அப்ப இவர் மூலமா அந்த பழைய ஆள் போட்ட விதை கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சு. கொஞ்சம் பேர் என்ன செஞ்சுட்டாங்க, ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க. இது பக்கத்துல கொஞ்சம் தள்ளி உள்ள ஒரு தரப்பினர், அவங்க இன்னும் மனம் மாறல. அந்த நர மாமிசம் சாப்பிடுற ஒரு கூட்டம் தான். அவங்க ஒரு ஆள் அனுப்பி, நாளைக்கு நைட்டு வந்து உன் வீட்டுல உன்னை கொண்டு சாப்பிடலன்னா பாரு அப்படின்னு செஞ்சுட்டாங்க, சொல்லிட்டு போயிட்டாங்க. இவர் அன்னன்னைக்கு நடக்கிறத அந்த தன்னுடைய டைரியில எழுதி வைக்கிறது அவளுக்கு வழக்கம். அப்ப அன்னைக்கு எழுதியிருக்காரு, இன்னைக்கு ராத்திரி வந்து என்னைய சொல்லி முடிக்கணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க அவங்க சொல்லியிருக்காங்கன்னு அதையும் குறிச்சு வச்சிருக்காரு. நைட்டெல்லாம் முழிச்சு பார்த்துருக்காரு, வரல. மறுநாள் முழிச்சு பார்த்துருக்காரு, வரவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த குடும்பம், அந்த தரப்பினரும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க. இவர் மெதுவா கேட்டாராம், எப்பா நீ என்னைய வந்து ஒரு நாள் பொறிச்சு சாப்பிட்டுவேன்னு சொன்னியே, நீ என்னைய வந்து நீ ஒண்ணும் செய்யலையே என்னன்னு கேட்டதுக்கு, நான் வரலன்னு நினைச்சீங்களா, நான் வந்தேன். நான் என்ன செஞ்சேன், வந்தேன். உங்க வீட்டை சுற்றி 39 பலவான்கள் நின்னாங்க. எண்ணிருக்கா பாருங்க எத்தனை பேரு, வாட்ட சாட்டமா, பக்கத்திலே போக முடியாம அவ்வளவு ஹைட்டா. நம்ம எப்படி சொல்றதுன்னா ரொம்ப அதாவது திடகாத்திரமான ஆட்கள். பார்த்தாலே சிலர் பார்த்தா பயமா இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி 39 பேர் நின்னாங்க. நீ ஆளை முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டா, நான் வரக்கூடாதுங்கிறதுக்காக. அப்படிதானே நிறைய பேர் விட்டு திருன்னு முழிச்சிட்டு, ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாராம், கூட்டிட்டாரு. இதை ஒரு நாள் இங்கிலாந்து தேசத்துக்கு போகும்போது தன்னை அனுப்பின அந்த மிஷன்ல இந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டாராம். உடனே அந்த பிரேயர் நடத்தினவர் ஓடியாந்து, சகோதர பிரதர் இது என்னைக்கு நடந்துச்சு சொல்லுங்களேன் அப்படி கேட்டாராம். உடனே இவர் டேட் சொல்லியிருக்காரு. உடனே அவங்க சொன்னாங்கன்னா, நாங்க எல்லாரும் ஒரு ஜபக்கூடுகை வச்சோம். அந்த ஜபக்கூடுகையில 39 பேர் வந்திருந்தாங்க. அந்த 39 பேர் உங்களுக்காக ரொம்ப பாரத்தோட ஜெபித்தாங்க. அதனாலதான் அந்த 39 பலவான்களை ஆண்டவர் அனுப்பிட்டார். சோ நீங்க பண்ற ஒவ்வொரு ஜப குறிப்புக்கும் நிச்சயமாய் பதில் உண்டு. எந்த உலகத்துல எந்த மூலைக்கு நீங்க ஜெபம் பண்ணாலும் 39 பலவான் என்ன லேக்கியோன், அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு, பெரிய கூட்டத்தோட தூதர்கள் அனுப்புவார். ஒரு தூதரை அனுப்பி 1,85,000 பேரை சங்காரம் பண்ண தேவனுக்கு இது லேசான காரியம். ஒருவேளை இது நடக்கலன்னு மனம் முடிந்து நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாள் வரும் பொழுது, கர்த்தர் சித்தம் நிறைவேறும் பொழுது, அவர் குறிப்பிட்ட அந்த காலகட்டம் வரும் பொழுது நிச்சயமாய் நடக்கும். சரி, இதுல இவர் எப்படி ஜெபம் பண்ணாரு, தன்னுடைய லோத்துக்காக ஜெபம் பண்ண உடனே அவர் என்ன செஞ்சார், சமீபமா போய் ஜெபித்ததுனால ஆபிரகாமன் நினைத்து ஆண்டவர் லோத்தனை செஞ்சுட்டாரு, காப்பாத்திட்டாரு. இப்படி நம்ம நிறைய பேரை பார்க்கலாம். யாத்ராகமம் 32 எடுத்தீங்கன்னா, எடுத்தவங்க வாசிங்க, நானே வாசிங்க. 32 ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும். இது யாரு சொல்றா, மோசே. இதுக்கு முந்தின வசனம் வாசித்தீங்கன்னா, அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள், பெரிய பாவம். இது ஒரு கட்டளை தான். பாத்தீங்களா, மீறுதல் தானே இது மீறுதல் தானே. உனக்கு வந்து மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் என்னுடைய நாமமே இல்லாம வேற நாமம் இல்ல. எந்த ஒரு சுரூபத்தை உண்டாக்கி அதை வணங்காத, இது கட்டளை. ஆனா கட்டளை என்ன செஞ்சுட்டாங்க, மீறிட்டாங்க, பாவம் வந்துருச்சு. நாம ஏற்கனவே ஏசாயா 53:5 என்ன பார்த்தோம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. எந்த வீட்டுல சமாதான குறைவு இருக்க சொல்லுங்க, எனக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை உங்க மேல இருக்கு, தரணும். எப்படி கேட்கணும், தரணும். தாங்கன்னு கெஞ்சாதீங்க, தரணும். என்ன சொல்லணும், தரணும். ஏன்னா ஆக்கினை அவர் மேல வந்துருச்சுல்ல. அவர் மேல வந்துச்சா இல்லையா, யார் மேல வந்துச்சு, ஏசப்பா மேல இருக்குல்ல. எல்லாத்துக்கும் சிலுவையில அவர் என்ன செஞ்சுட்டாரு, எல்லாத்துக்கும் சிலுவையில பதில் கொடுத்துட்டாரு. அவர் இந்த கேமை விளையாடி, அதாவது செஞ்சு அந்த முடிச்சுட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதான் அவர் சிலுவையில சொல்லும் போது முடிந்ததுன்னு சொல்றாரு. 6வது வார்த்தை முடிந்த பிறகுதான் என் ஆவி அவங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்றாரு. புரியுதா? சரி, அப்போ இதுல இதுல என்னன்னா, ஆகிலும் தேவன் அவர்கள் பாவத்தை மன்னித்தது இல்லைன்னா என் பேரை
கிறுக்கி போடுன்றார். இதுல இயேசு கிறிஸ்து எப்படி நின்னு சொன்னாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரி மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி நின்றுப்பாரு, ரெண்டு கையை விரிச்சு ஐயா மன்னிச்சுக்காங்கன்னு இருப்பார். எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையும் போது தன் 2 கையையும் விரிச்சு மேல பார்த்தானே சொல்லியிருந்தாரு, அதே மாதிரி உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் சொல்லிட்டார். உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு, கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு, மோசே நிமித்தம் அவங்களுக்கு என்ன செஞ்சாருன்னா மன்னிப்பை கொடுத்தார். தொடர்ந்து அவங்க பாவம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஒவ்வொருடையும் யோசுவா வந்து விழுவாரு, ஒவ்வொருத்தரா வந்து நின்று அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்னால வந்து நின்று என்ன செஞ்சாங்கன்னா இந்த ஜனங்களுக்காக என்ன செஞ்சாங்கன்னா பரிதவித்து ஜெபித்தார்கள்னு பார்த்தோம். இது எல்லாமே என்னதுன்னா பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபம். ஏன் இப்போ இதான் உங்கள்கிட்ட சொல்ல உங்களுக்கு தெரியாது, நான் ஒண்ணு சொல்லட்டா, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படை அடித்தளம், அதாவது கார்னர் ஸ்டோன் மூளைக்கல் வந்து ஜெபம். அந்த ஜெபத்துக்கு பக்கத்துல இன்னொரு கல் இருக்கும்னா அந்த பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபம் தான். அதாவது மத்தேயு 5:44 நினைக்கிறேன், எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 5:44. ஒரு நிமிஷம், என்ன சொல்லிருக்காரு, சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நான் கடைசி பாயிண்ட் தான் திரும்ப திரும்ப சொல்றேன். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்து. இயேசு கிறிஸ்து தானே செஞ்சாரு, அவர் நிந்திச்சாங்கல்ல, பரியாசம் பண்ணாங்கல்ல. பரியாசம் பண்ணது மட்டும் இல்ல, எவ்வளவு தூரம் ஒரு மனுஷனை இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் வெளிப்படுத்தினாங்க. இவர் நினைச்சா பிதாட்ட சொல்லி கொஞ்சம் பேரை கூட்டு வந்து எலிசா வானத்துல இருந்து அக்கினி அனுப்பி அழிக்கட்டுமா அப்படின்னு அந்த அதாவது அந்த அப்போஸ்தலர்கள், அதாவது சீஷர்கள் கேட்பாங்க. கேட்கும்போது வேண்டாம், நீங்கள் இன்னும் ஆவியே உடையவர்கள் என்பதை அறியீர்களா அப்படின்னு கேட்பார் இல்லையா. அதே மாதிரி இவர் என்ன செய்யல, இவர் சொல்லலையே, அமைதியா தானே இருந்தாரு. அப்ப நம்ம எப்படி தெரியுமா இருக்கணும், ஒருவேளை நம்ம அன்றாட வாழ்க்கையில யாரோ வந்து உங்ககிட்ட வம்பு பண்ணாலும் அமைதி. நான் பைபிள் பிரகாரம் சொல்றேன், பைபிள் அதான் சொல்லி கொடுக்கும். திரும்பி ஒரு வார்த்தைக்கு 100 வார்த்தை பேச சொல்லி பைபிள் சொல்லல. இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு, தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டப்பறதானே இருந்தாரு. ஏத்து பேசினாரா, நீ யூதருக்கு ராஜாவா, ஆமா நீர் சொல்றபடிதான், ஆமா அவர் ராஜா தானே, உள்ளதான் சொன்னாரு. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே என்ன செய்யல, சொல்லவே இல்லை. இன்னொன்னு அடுத்தல பார்த்தோம்னா நெகேமியா எடுத்துக்கோங்க, 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நெகேமியா 1:4 எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். நெகேமியா 1:4 இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. இந்த மன்றாடி அப்படிங்கறதான் பரிந்து பேசுறது. இப்ப மன்னிச்சுக்கோங்கப்பா, எங்க தேசத்துக்காக மன்னிச்சுக்கோங்க, எங்க ஜனங்களுக்காக மன்னிங்க, நாங்கள் எங்க பிதாக்களும் பாவம் செஞ்சோம், நீங்க சொன்னபடி நாங்க இல்லாம போயிட்டோம், எனக்காக அதான் இஸ்ரவேலின் அலங்கம் இடிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்ச உடனே, அதெல்லாம் அக்கினியால சுட்டரிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்ச உடனே நெகேமியா என்ன செஞ்சுட்டாரு, முழங்கால முடக்கிட்டாரு. அதனால ஆண்டவர் நெகேமியாக்கு அந்த ராஜாக்கு, நெகேமியா ஆக்சுவலா அரண்மனையில இந்த கப் சர்வர்னா அந்த ராஜாக்கு வந்து ஜூஸ் புழிஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ ராஜாக்கு நேரடியாக சேஃபா இருந்திருப்பாரு, குடியும் கொடுத்தனும் அவர் பாட்டுக்கு அந்த பேலஸ்ல இருந்திருக்கலாம்ல. அந்த ராஜா இருக்கிற வரைக்கும் வேலைக்கு அவர் இருந்திருக்கலாம் தானே. ஏன் தன்னுடைய தேசத்துக்காக அவர் ஒரு வைராக்கியம் கொள்றாருன்னா, தேசத்தின் மேல உள்ள பாசம், அன்பு, அந்த தேசத்து ஜனங்கள் மேல ஒரு ஆசை, அவங்க ஆண்டவருக்குள்ள வரணும், அந்த தேசம் அப்படியே அழிக்கப்பட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரு வைராக்கியம் அவருக்குள்ள யாருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நெகேமியாக்குள்ள இருந்துச்சு. அதனாலதான் அவர் என்ன செஞ்சாருன்னா பரிந்து பேசி ஜெபித்தார். இதே இது தானியேல் நம்ம அதே எடுத்துக்கிட்டோம்னா 9ஆம் அதிகாரம் 19-20 வாசித்தீங்கன்னா அவர் இதே தான் பண்ணிருப்பார். அழுது துக்கித்து மன்றாடி ஜெபம். இப்ப எடுத்தவங்க வாசிங்க. தானியேல் ஆண்டவரை மன்னியும், ஆண்டவரை கவனியும், என் தேவனே உடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும், உடைய நகரத்துக்கும் உடைய ஜனத்துக்கும் உடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றார். நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதுனால எப்படியாவது செய்யுங்க. ஆனால் 70 வருஷம் சிறையிருப்புல இருக்கும் ஆண்டவர் முதலே தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பாரு. அந்த நாள் நிறைவேற ஆரம்பிக்கிறதுல ஒரு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டவரே இவங்களை என்ன செய்யுங்க, எப்படியாவது இங்க சிறையிருப்பை மாத்துங்க, எங்க ஜனங்கள் தப்பு பண்ணிட்டாங்கன்னு மன்னிப்பு கேட்கிறாரு. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையில என்னை தொட்டான். சோ இவர் பரிந்து பேசி ஜெபிக்கும் பொழுது யாரு வரா தெரியுமா, ஒரு தூதன் வரா. அப்ப நம்ம எல்லாரும் பரிந்து பேசி ஜெபிக்கும் போது யாரு வரா, தூதன். எந்த தூதன் வந்தாரு, காபிரியேல். இந்த காபிரியேல் தூதன் யாரு தெரியுமா, எப்பொழுதும் நல்ல செய்தியை கொண்டு வருகிறது. காபிரியேல் தூதன் தான் இயேசு கிறிஸ்து பிறக்க போறாருன்னு மேரி அம்மாட்ட சொல்லதுக்கு வந்த தூதன். புரியுதா?
அந்த காபிரியல் தூதன் வந்து என்னுடைய தெளிவுபடுத்தி பேசுறாரு. தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே, நீ மன்றாடும் பொழுதே, நீ இந்த ஜனங்களுக்காய் பரிதவித்து பரிந்து பேசி ஜெபிக்கும் பொழுதே நான் பதில் சொல்லதுக்கு ரெடி ஆயிட்டேன். எவ்வளவு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அப்ப நம்ம பரிந்து பேசி ஒவ்வொரு மாசமும் இல்ல உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்துல பரிந்து பேசி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்வாரு? பதில் கொடுப்பார். ஒரு தூதனை என்ன செய்வாரு? அனுப்புவார். எசேக்கியா ராஜா போய் அந்த ஜனங்களுக்காக, தன்னுடைய தேசத்துல உள்ள ஜனங்களுக்காக என்ன செய்வாருன்னா, அந்த சனகரிப்பு ஒரு லெட்டர், கேவலமா எழுதி வச்ச லெட்டரை கொண்டு ஆலயத்துல விரிச்சு வச்சு மேல பார்த்து கேட்பாரு. கேட்கும்போது ஆண்டவர் சொல்வாரு, நீ போ, அவன் எப்படி வந்தானோ வந்த வழியா நான் அவனை அனுப்புறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஏஞ்சல் அனுப்பியிருப்பாரு. அந்த ஏஞ்சல் அந்த தேவதூதன் போய் எத்தனையோ பேரை சங்கரித்தான். நம்ம வேதாகமத்துல வாசிக்கிறோம். என்ன எதனால இதெல்லாம் சொல்றேன்னா, நம்ம வந்து என் பிள்ளை, என் குடும்பம், நான் எனக்கு 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 இப்படின்னு நான் அந்த ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லல. அது ஒரு பாயிண்டா இருக்கணும். எந்நேரம் அப்படி ஜெபிக்காம தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தன்னாலே நடக்கும். இப்போ உங்க பக்கத்து வீட்டுல நான் கடவுள் அறியாதவங்க இருப்பாங்க, ஏத்த வீட்டுல, முன் வீட்டுல, அவங்க கூட வேலை பார்க்குறவங்க, அவங்களோட பழகுறவங்க. நான் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறேன். ஆனா நான் டெய்லி ஜோம் என்கிட்ட நீ யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்கள நீங்க தொடரும். என்னை நீ யாரெல்லாம் என்கிட்ட வந்து பேசுறாங்களோ, என்கிட்ட யாரெல்லாம் படிச்சாங்களோ எனக்கு தெரியாது, நான் கட்டாயம் நான் வசனத்தை சொல்லி கொடுத்துருக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாம அந்த பிள்ளைங்க மனப்பாடம் படிச்சிருவாங்க. அதனால எப்படினாலும் தெரியாது, நீங்க தொடரணும். என்கிட்ட பேசின, என்னை பார்த்து சிரிச்ச பிள்ளைங்களாம் அவங்களை அறிந்துக்கணும். இப்படி நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோம்னா இந்த விதை ஒரு நாள் முளைத்து கட்டாயம் அதனை செய்யும், பலனை கொடுக்கும். அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து இவர் தேவன், அதனால மன்னிச்சாரு, பரிந்து பேசி ஜெபித்தாரு. இது நம்மளால பண்ண முடியுமா? நம்ம மனுஷங்க தானே, நம்ம மாம்சத்துல உள்ளவங்க தானே அப்படி நம்ம நினைக்கலாம். இதே இதை அவர் வாழ்ந்து காட்டினார். யாரு வாழ்ந்து காட்டினார்னா, எடுத்துக்கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் கடைசி பகுதி எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கு முன்னால நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். மத்தேயு 1:16 எடுத்துக்கோங்களேன். மத்தேயு 16:1 எடுத்தவங்க வாசிக்கலாம், இல்ல நானே எடுக்கிறேன். பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும். இவர் எப்பெல்லாம் அற்புதம் செய்யறாரோ இவங்களுக்கு குறுகுறுன்னு வருது. என்ன குறுகுறுன்னு? இவர் யாரா இருக்கும்? இவர் வந்து மனுஷனா இருந்தா இப்படி செய்ய முடியாது, தீர்க்கதரிசியா இருக்கும். அவங்களுக்குள்ளே ஒரே குழப்பம். நம்பல இவர் தான் மேசியா, இவர் தான் ரட்சகர். மேசியா பரப்பாருன்னு தெரியும். இதுக்கு முன்னால சொல்லப்பட்ட அதெல்லாம் அவங்க கேட்டிருந்தாலும் அவங்க இருதயம் மந்தமாயிருச்சு. அவங்களுக்கு உணர்வுள்ள இருதயம் இல்லை. இவரை குறிப்பா என்ன செய்யல, அறிந்து கொள்ளவில்லை. வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு கேட்காரு. கீழே வாசித்தீங்கன்னா, யோனா தீர்க்கதரிசின் அடையாளத்தை தவிர்த்து வேற எந்த அடையாளமும் உங்களுக்கு கொடுக்கப்படுறது இல்ல அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. ஏன்னா இவரு குருடங்க பாக்காங்க, செவிலர்கள் கேட்கிறாங்க, கால் நடக்க முடியாதவங்க நடக்கிறாங்க, ஏன் இறந்து போனவங்கள கூட இவர் உயிர்ப்பிக்கிறாரு. இந்த லாசரு இறந்து 4 நாள் ஆன பிறகு கூட ஆனாலும் இவர் யாருன்னு அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, தெரியல. மகா தீர்க்க தரிசியானவர் நமக்குள்ள வந்திருக்காருன்னு தான் சொல்றாங்க. இவருதான் மேசியா அப்படின்னு அறிந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வு இல்ல. இருதயம் வந்து குருட்டாட்டம் பண்ணப்பட்டிருக்கு. கண்கூட பார்த்தும் இவர்கிட்ட குறை கண்டுபிடிக்க தான் இருந்தாங்க ஒழிய இவர் தான் மேசியான்னு கண்டுபிடிக்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு இல்ல. உணர்வில்லாதவர்கள், இந்த காது இருந்தும் கேட்காம போயிட்டாங்க. ஆனா புரிந்து கொண்டவர்கள் அவரை என்ன செஞ்சாங்க, நெருங்கி வர ஆரம்பித்தார்கள். இதுல இப்படி இவங்க சொல்றாங்க. இதை வந்து இவர் இந்த சிலுவையில அறையும் பொழுது மத்தேயு 26, நான் முதலே சொன்னேன், அந்த மத்தேயு 26, 64, 65, அதற்கு இயேசு, அதுக்கு முன்னால் 63 கேட்காரு. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றார். முடிவா கேட்கிறேன், நீ யாரு சொல்லு, நீ கிறிஸ்து தானா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னையில இருந்து நீங்க இப்ப அவர் கேட்காங்க பாத்தீங்களா, வானத்துல இருந்து நிறைய இடத்துல அடையாளத்தை கூட ஒரு சில கட்டத்துல வானத்துல இருந்து ஒரு அடையாளத்தை காட்டுங்க. இப்ப எலியா வந்து என்ன செஞ்சாரு, பலிபீடத்தை பலி செலுத்தும் பொழுது அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாரு. நீனும் ப்ரூவ் பண்ண, எலியா தீர்க்கதரிசி ப்ரூவ் பண்ணாரு, அவர் தான் கர்த்தர் தேவன், நீ ப்ரூவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி இயேசு கிறிஸ்துட்ட கேட்கறாங்க. இவர் முதல்ல என்ன சொன்னாரு, யோனா தீர்க்கதரிசி அடையாளம் என்ன சொல்லுங்க பாப்போம். யோனா தீர்க்கதரிசி அடையாளம்னா என்ன பண்ணாரு யோனா தீர்க்கதரிசி? யோனா தீர்க்கதரிசி என்ன ஆச்சு சொல்லுங்க பாப்போம்.
மீன் வயிற்றுக்குள்ள இருந்து என்ன பண்ணாரு? 3 நாள் கழிச்சுனா வெளியே வந்தாரு. இவர் தன்னை அப்படி சொன்னாரு. என்னன்னா 3ஆம் நாள் இவர் உயிர் தெழுறாரு. நாளைக்கு தானே உயிர் தெழுந்த நாள், நம்ம கொண்டாடுறோம். அப்ப அதுதான் உங்களுக்கு அடையாளம். எந்த மனுஷன் செத்து 3 நாள் கழிச்சு என்ன செய்ய முடியாது? உயிரோட வர முடியாது. அதுவும் அவரை எப்படி வர முடியும்? அவர் இயேசு கிறிஸ்து வந்து லாசருவை எழுப்பினாரு. இவர் எப்படி எழுப்ப முடியும்? தன்னை கொண்டு எப்படி வர முடியும்? அதனால இதை சொன்னாரு அவரு. அவங்களுக்கு அப்பவும் என்ன செஞ்சுக்கிற? புரிஞ்சு கொள்ளுகிற தன்மை இல்ல, உணர்வுள்ள இருதயமே இல்ல. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் இப்படி சொன்ன உடனே ரொம்ப கோபமா வந்துட்டு, அதாவது ஏற்பட்ட கலகத்து நிமித்தம் கொலை செய்த பரபாச விடுதலை, கொலைகாரன்னு தெரிஞ்சும் அவனை விடுதலை செய்யறாங்க. ஆக்சுவலா நம்ம இந்த காஸ்பல் முழுசும், அதாவது நற்செய்தி புஸ்தகம் முழுசும் வாசித்து பார்த்தோம்னா, எங்கேயாவது இயேசு கிறிஸ்து தப்பு செய்தாலும் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நன்மை செய்கிறவராக தான் சுற்றி திரிந்தான் நம்ம வாசிக்கிறோம். ஆனா இந்த பரபாஸ் என்ன பண்ணிருக்கான்? அதுலயே சொல்லப்பட்டிருக்கு, அவனால ஏற்பட்ட கலகத்துல இந்த சாட்ல ஒரு கொலையை செஞ்சுட்டான். ஆனா அவனை விடுவீங்க, அதாவது இவரை அகற்றும் பரபாசை விடுதலை செய்யும் சொல்லி தகராறு பண்றான். இவரை விட்டுருங்க வெளியே, இவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்துங்க, பரபாசை வெளியேற்றுங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல பரபாஸ் யாருன்னா நீங்களும் நானும் தாங்க பரபாஸ். எல்லா வகையிலும் எப்படியாவது தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஆண்டவர் நமக்காக என்ன செஞ்சுட்டாரு? தன்னையே குற்ற நிவாரண பலியாக என்ன செஞ்சாரு? ஒப்பு கொடுத்தாரு. ஒப்பு கொடுத்தனால நம்ம துணிவா வந்து ஆண்டவரே மன்னிச்சுக்கோங்க மன்னிப்பு கேட்டுட்டு, ஆனா திரும்ப அந்த தவறை செய்யக்கூடாது. சரி போ மன்னிச்சுக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதாவது இப்போ நான் வச்சுக்கோமே, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிக்கவே முடியாதுன்னு ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆனா நான் ரொம்ப போய் முழங்கால நின்று என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு கதறி அழுதும் பொழுது பிதா என்ன செய்வார? பார்க்கும்போது ரத்தம் இருக்கு பாருங்க, யாருடைய ரத்தம்? கல்வாரியில சிந்தப்பட்ட ரத்தம் குறுக்க வந்து நின்றுமா, நின்று எப்பா மன்னிச்சுக்கோங்கப்பான்னு சொல்லுமா. ரத்தம் பேசுமா? ஆபேலின் ரத்தம் கூப்பிட்டுச்சுன்னு பைபிள் இருக்கு பாத்தீங்களா? எனக்கு நீதி செய்யணும்னு சொல்லி கூப்பிட்டுச்சுன்னு பைபிள் சொல்லிருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு தெரியுமா? ரத்தத்துல உயிர் இருக்கு. நான் ரத்தத்தை தரையில ஊத்து, ரத்தத்தை கிறிஸ்தவ நிறைய பேர் ரத்தம் சாப்பிட மாட்டாங்க, பாத்திருக்கீங்களா? மாமிசத்தை அடித்து புசித்து சாப்பிடுவாங்க, ரத்தத்தை சாப்பிட மாட்டாங்க. அதுல சாப்பிடக்கூடாதுன்னு பழைய ஏற்பாடுல சொல்லியிருக்காரு. ஆமா, அப்ப இந்த ரத்தம் வந்து என்ன செய்யுமா? முன்னால வந்து எப்பா இவனுக்காக நான் ரத்தம் செஞ்சுட்டேப்பா, மன்னிச்சு விட்டுருங்கப்பா, அது எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா ப்ளீஸ். அப்படி வந்து இந்த ரத்தம் நின்றுமா. நமக்கு முன்னால வந்து உண்மையா மனம் கசந்து ஆண்டவர்கிட்ட செய்த தவறு நிமித்தம் மன்னிப்பு கேட்கும் போது என்ன செஞ்சிருமா? அந்த ரத்தம் வந்து நின்று மன்னிச்சிருங்க ப்ளீஸ் அப்படின்னு என்ன செஞ்சிருமா? கேட்டுருமா. உடனே என்ன செஞ்சிருவா? சரி போ, ரத்தம் வந்துருச்சுல போ அப்படின்னு செஞ்சிருவாராம், காப்பாத்தி ஊற்றுவாராம். ஆனா திரும்ப தப்பு என்ன செய்யவே கூடாது. சரி, இவர் மனுஷகுமாரன் சர்வவளுடைய வலது பரத்தில் வீட்டிருப்பதையும் வருவதையும் காண்பீர்கள் சொன்னோடனே ரொம்ப கோவம் வந்துச்சு இவங்களுக்கு. கோவம் என்ன பண்ணிட்டாங்க? இவரை சிலுவையில் அறையும் சொல்லி ஒப்பு கொடுக்கும்படி கொடுத்துட்டாங்களா? முடிஞ்சு போச்சு. இவர் வந்து சிலுவையிலே இந்த 7 வார்த்தைகளை சொல்லி ஜீவனை விட்டு அதுக்கப்புறம் பரிசுத்தாவியானவராக தேற்றவளன் அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஊற்றப்பட்டு எப்ப சிலுவையில அறையும் பொழுது யாரெல்லாம் பயந்து ஓடி ஒளிஞ்ச 12 அப்போஸ்தலர்கள், இன்னும் இவர் கூட இருந்த நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் பலன் அடைஞ்சாங்க. எப்ப தெரியுமா பலன் அடைஞ்சாங்க? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது பலன் அடைஞ்சாங்க. இதைத்தான் நான் இப்ப சொன்னேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல ஸ்தேவான் பத்தி பின்பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்தேவான் என்ன செஞ்சாருன்னா, 7ஆம் அதிகாரம் 55 இருந்து எடுக்கலாமா? யார எடுத்தவங்க வாசிங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. இதுக்கு முன்னால் என்ன சொன்னாருன்னா, அதாவது பிதாவுடைய பக்கத்துல வலது பார்சத்துல மனுஷகுமாரன் வீட்டுக்கிறத பாப்பீங்க. மேகத்துல வருவார். எப்ப தெரியுமா வருவாரு? நம்மளெல்லாம் அழைச்சு போகும்போது மணவாளனா வருவார்ல, இதெல்லாம் நீங்க பாப்பீங்கன்னு சொல்றாரு. அவங்க நம்பல. ஆனா இந்த கொஞ்ச காலகட்டத்துல ஸ்தேவான் அதை பார்த்து கண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா கண்டு, அதாவது இயேசுவானவர் வலது பார்சத்திலே, தேவனுடைய வலது பார்சத்திலே நிற்கிறதை கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன்னு சொல்றான். தான் பாக்குறதான் சொல்றாங்க, நம்பல. அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்கலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். கொடூரமா அவனை கொன்னாங்க. சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தினரை வைத்தார்கள். அப்பொழுது ஆனா கேட்டீங்கன்னா, நம்ம வந்து 12 கற்பனையில ஒண்ணு பொய் சாட்சி, பொய் சொல்லாதிருப்பாயாக,
இயேசு கிறிஸ்துக்கு எதிராக பொய் சாட்சி எல்லாம் ஏற்படுத்தினாங்க, அது ஒவ்வொல அப்படின்னு என்ன செய்யலன்னா அது நிரூபிக்கப்படல, அது சாட்சி ஒவ்வொல. அதே மாதிரி இங்க என்ன செஞ்சுட்டாங்க, கொஞ்சம் பேரை சாட்சிக்கு ஏற்படுத்தி இவரை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும், என்ன சொன்னாரு, கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கல்லெறியும் போது என்ன செஞ்சாருன்னா தொழுது கொண்டு என்ன செஞ்சாரு, அவனை கல்லெறியும் பொழுது அவனோ முழங்கால் படிட்டு, நம்ம மேல நான் ஒரு 50 பேர் 100 பேர் இல்ல ஒரு 10 பேர்னு வச்சுக்கோமே, கல்லெறிஞ்சா நமக்கு நம்ம முழங்கால் நிக்க முடியுமா? எப்படி முடியும்? என்ன முழங்கால இந்த பலன் எங்க இருந்து வந்துச்சு? பரிசுத்த ஆவியானவரால் நிறைஞ்சதுனாலதான் அந்த பலன். இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா பின்னால பாத்தீங்கன்னா பவுல் வந்து கடவுளை பத்தி சொன்ன உடனே ஊருக்கு பிறம அடிச்சு அவனை கீழே போட்டுட்டு போயிருவாங்க. அடிச்சு நான் ஏற்கனவே போனவன அதை சொன்னேன், அடிச்சு போட்டு செத்துட்டான்னு போட்டுட்டு போயிருவாங்க. எந்திரிச்சு நடந்து ஊருக்குள்ள போனான். எப்படிங்க அது முடியும்? பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவனா இருந்தனாலதான் அவனும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். இது நான் வாசிக்கும் போது யோசித்தேன், அவர் தேவன், அதனால அவர் வந்து மன்னிச்சிட்டாரு, அவர் நமக்கு மன்னிக்க முடியுமா, நம்ம இப்படிலாம் போக முடியுமா அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, நல்லா பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன 7 வார்த்தையில முதல் வார்த்தையை இவர் கடைசி சொன்னாரு. இவர் சொன்ன கடைசி வார்த்தைய அவர் முதலே சொல்லிட்டாரு. கடைசி என்ன சொன்னார்? 2 வார்த்தை தான் இவர் பேசினார். முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் சொல்லி ரொம்ப இந்த ஜனங்களுக்காக பரிதவித்துட்டு தான் உயிரை விட்டார். அதனாலதான் இப்ப வரைக்கும் யாரெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு எதிராக நின்னாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் முதல்ல தொட்டுக்கிட்டே இருக்காரு. சைனா தேசத்துல கிறிஸ்தவங்களும் அவ்வளவு கொடுமைப்படுத்தும். அவங்களுக்கு தெரியுமா, சைனாலதான் நிறைய பைபிள் பிரிண்ட் ஆகுது தெரியுமா? ஆமா, அதாவது சீக்ரெட்டா, அதாவது வெளியே தெரியாம நிறைய அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸும் அங்க இருக்கு. அடிச்சு கொன்னாலும் பரவாயில்ல, நாங்க கிறிஸ்துவுக்காய் வைராக்கியமா நிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கூட்டமே சைனால இருக்கு. சொல்ல போனா கிறிஸ்தவோட எண்ணிக்கை தான் அந்த ஊர்ல ஜாஸ்தி, ஆனா வெளியே என்ன செய்யாது தெரியாது. ஏன்னா அந்த கவர்மெண்ட் அவங்க அப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. ஆனாலும் கிறிஸ்தவங்களை என்ன செய்ய முடியாது, ஒடுக்கவே முடியாது. இரத்த சாட்சிகள் எழும்ப சகோதரி சொன்ன மாதிரி கோதுமை மணியானது நிலத்துல விழுமாயின் அது அதிக பலனை கொடுக்கும், அதிக பலனை கொடுக்கும். சவுத் ஆப்பிரிக்கால நான் சொன்ன மாதிரி எத்தனை பேரை சுட்டு கொன்னாலும், எத்தனை பேரை பொறிச்சு சாப்பிட்டாலும், ஒரு அம்மா வந்து ஒரு அடுத்த இங்கிலாந்து தேசத்தை கூட்டிட்டு வந்து இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இவர் தான் என் கணவனை சுட்டு கொன்னு சாப்பிட்டாருன்னு. எப்படி முடியும்? கொன்னுட்டு சுட்டுனா தீல வாட்டி சாப்பிட்டாரு, இவர் தான் அது. ஆனா இன்னைக்கு ரட்சிக்க நம்மளால அதை ஏற்றுக்க முடியுமா? மனசு எப்படினாலும் அவர் பார்க்கும் போதெல்லாம் படப்படான்னு வரும்ல. இதுக்கு அடிப்படை என்ன தெரியுமா? அன்பு. நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேசிக்கிறது, இந்த அன்பு வந்து எப்படி வரும்னா, என்னைக்கு நம்ம கிறிஸ்துவின் அன்புக்குள்ள திளைத்திருக்கிறோமோ, பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருக்கோமோ, நம்ம சகோதரன் தம்பி அப்பல சொன்னாங்கல்ல, கிறிஸ்து பார்க்கிற விதமாய் பார்க்க என்னன்னாலும் பேசிட்டு போட்டோம், ஆண்டவரே இவன் ரட்சிக்கப்படட்டும், இவள் ரட்சிக்கப்படட்டும், என்னை அடிச்சாங்களா பரவாயில்லப்பா, அந்த கை உங்களுடைய வேதாகமத்தை தூக்கட்டும். நான் அடிக்கடி ஜெபம் பண்றது, தீவிரவாதி இயக்கத்துல அவங்க துப்பாக்கி ஏந்தும் கைகள் எல்லாம் பைபிளை ஏந்தட்டும்பா, அந்த கிறிஸ்தவர்கள் அடிக்க ஓங்குற கையெல்லாம் வேதாகமத்தை சமக்கட்டும்பா அப்படிங்கிற ஒரு ஜெபத்தை கூட்ட ஆரம்பிச்சோம்னா, அந்த ஜெபத்தோட அளவீடு ரேஷியோ கூடிக்கிட்டே போச்சுன்னா நிச்சயமா நம்ம தேசத்துல பெரிய எழுப்புதல் வரும். ஏன் இந்த கொட்டாரமே ஆண்டவருக்கென்று மாற்றம் ஏற்படும். ஆண்டவருக்கென்று ஏன்னா அவருடைய தொழுவத்தில் இல்லாத ஆடுகள் அநேகம் எங்க உண்டு. அந்த ஆட்டுக்குட்டிகளை சேர்க்கணும்னா உங்க ஜெபம் ரொம்ப அவசியம். மூளை சாதிக்காதத முழங்கால் சாதிக்கும். ஒரு நாள் அதை நம்ம செஞ்சிடக்கூடாது, மறந்து விடவே கூடாது. சோ இன்றைக்கு ஜெபத்தை, அதாவது இன்னைக்கு வேதத்துல நம்ம இன்னைக்கு பண்ண தியானம் என்னன்னா, பரிந்து பேசி ஜெபிக்க ஜெபத்தோட அவசியம். அது எவ்வளவு முக்கியம், நிச்சயமாய் அதற்கு பதில்.